ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொன்ன. அதான் நானும் சீதாவும் சேர்ந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஏய், இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? உனக்கும் இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாம்மா. ஏய் சீதா, இதுக்கு என்ன சொல்ற? இப்படி பண்ணிருக்க உன்ன? டேய் நிறுத்துடா. பாருக்கா, நம்ம எல்லாம் ஏமாத்திட்டு திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிருக்கா. சீதா நல்லா இருக்கு. மாமா முடிவு முக்கியம், மாமா சொல்லாம ஒத்துக்க மாட்டேன் இப்பெல்லாம் சொன்ன எல்லாம் ரியல் தானா? டேய், நான் தான் சொன்னேன்ல இவன் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிப்பான்னு. அன்னைக்கு என்னமோ அவன் ஒழுக்கமான பொண்ணுன்னு சொன்னேன். இப்ப பாத்தியா இவளோட ஒழுக்கத்தை? அமைதியா இருக்கிறியா? அத்தை, நான் இவ்வளவு குழந்தை சின்ன பொண்ணு நினைச்சிட்டு இருந்தேன் அத்தை. பட் எங்க அப்பா பெரிய ஆள் தான். நீயா போய் கல்யாணம் பண்ணிட்டல்ல? சரி விடு, என் முடிவு முக்கியம் இல்லை, நீ முடிவு பண்ணிட்டல்ல. எனக்கு நீ என்ன மரியாதை கொடுத்துருக்கேன்னு தெரிஞ்சிருச்சு. நான் நேத்து வந்தவன் தானே, என்ன நீ மதிக்கலன்னா கூட பரவாயில்ல. ஆனா உங்க அம்மாவையும் மீனாவையும் ஏமாத்திர பாத்தியா நீ? மீனா பாத்தியா, நம்ம தான் இவ பாவம் சின்ன பொண்ணு எதுவும் தெரியாதவன் சொல்லிட்டு இருக்கிறோம். சீதா, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? உங்க அக்கா உன்னெல்லாம் வளர்க்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறா. அவளோட படிப்பை நிறுத்திட்டு உனக்காக தானே அவள் வேலைக்கு போயிருக்கிறா. அதெல்லாம் உனக்கு பெருசா தெரியல. நேத்து வந்து இவன் உனக்கு பெருசா போயிட்டானா? மீனா கூட நீ ஏமாத்திட்ட பாத்தியா? யோ, நல்ல போலீஸியா நீ. அவளை எப்படியோ பேசி ஏமாத்தி வீட்டுக்கே தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேல நீ. அருண் ஏன் திட்டுறீங்க? அவன் ஒன்னும் யாருக்கும் தெரியாமலாம் கல்யாணம் பண்ணல. நான் தான் அவனுக்கு சாட்சி கையெழுத்து போட்டேன். சீதாக்கு அவங்க அக்கா மீனா தான் சாட்சி கையெழுத்து போட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. யோ, என்ன இவனை நல்லவனாக்கிறதுக்கு என் பொண்டாட்டி மேல பழிய போடுறியா? எந்த காலத்துல என் பொண்டாட்டி அப்படி பண்ணிருக்க மாட்டா. எனக்கு தெரியும் அவளை பத்தி. பாரு மீனா, இந்த அருண் தான் அவரை செட்டப் பண்ணி இப்பெல்லாம் பேச வச்சிருக்கான். உண்மையிலே பழி போடுறான் பாரு. பழியெல்லாம் போடலைங்க, இவங்க தான் சைன் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அருண், அவர் சொல்றது உண்மையா? ஆமாம்மா, சீதாவோட அக்கா தான் இப்படிக்கா வந்து சைன் பண்ண. ஏய், நீ சொன்னா நான் நம்பிடுவேனா? மீனா பாத்தியா அவன் என்ன சொல்றானே? இவன் சட்டையை பிடிச்சனால நாலு கேள்வி கேள்வி. மீனா, என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் கையெழுத்து போட்டேன். என்னடி சொல்ற? அப்ப இவங்களுக்கு நீதான் கல்யாணம் பண்ணி வச்சியா? பிரமாதம். பொறுப்பான மருமகன் சொல்வீங்கல்ல, இப்ப இவ பொறுப்பை பாத்தீங்களா? என்னடா முத்து, உன் பொண்டாட்டி உன் பேச்ச மாதிரி எதுவும் செய்ய மாட்டான்னு சொன்ன. இப்ப பாத்தியா, நீ தான் கேனையா இருக்க. ஏய், என்னடி பண்ணி வச்சிருக்க? சீதாவை பெத்தவ நாண்டி. எனக்கு கூட ஒரு வார்த்தை சொல்லாம கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. அப்ப எனக்கு வேற வழி தெரியலம்மா.
இவர் சீதாக்கு வேற மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. அப்புறம் இவரை சமாதானப்படுத்தி ஊரறிய கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தான் நினைச்சேன். என்ன நான் சொல்றேன்? பேசாத, ஒரு வார்த்தை பேசாத. இந்த அருண் என்னை அவமானப்படுத்தியிருக்கான். உன் தங்கச்சி என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கல. இதெல்லாம் கூட நான் தாங்கிக்கிட்டேன். ஆனா நீயே இப்படி பண்ணிட்டல. என் வாழ்க்கையில பெரிய அசிங்கத்தை நீ கொடுத்துட்டல. இல்லைங்க, நான் சொல்றேன். நான் தான் முட்டாள், பெரிய முட்டாள். நல்லது, நீங்க உங்க கல்யாணத்தை நடத்துங்க. எனக்கு இதுக்கு தான் சம்மந்தம் இல்ல. நீங்க பண்ணுங்க. நான் இங்க இருக்கதான் தப்பு. ஐயோ மாமா. மாப்ள சொல்றத கேளுங்க மாப்ள போகாதீங்க மாப்ள. அவ பண்ணது தப்புதான். ஐயோ அத்தை, இல்லத, நான் தான் தப்பு. நான் தான் இங்க கெட்டவன். இங்க இருக்கிற எல்லாருமே நல்லவங்க. நான்லாம் ஒரு ஆளே இல்லை, என் பொண்டாட்டியே நினைச்சிட்டால. இதுக்கு மேல நான் இங்க என்னத்த பண்றது? நீங்க கல்யாணத்தை நடத்துங்க. நான் போறேன். மாப்ள முத்து எங்கடா போறா? டேய் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்ச மனுஷன் எப்படி தலை குடிஞ்சு போறார் பாத்தியா? ஏன்டா இப்படி பண்ண? இவளுக்குதான் புத்தி இல்லைன்னா உனக்கு எங்கடி போச்சு? இப்படி உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்கிட்டியே. இப்படி என்னைய நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்களேடி. இதெல்லாம் என்னமோ நடந்துருச்சு, கோவப்படாதீங்கம்மா. இப்படி பண்ணிட்டாளுங்களே என்ன? மாப்பிள்ள மண்டபத்தை விட்டே போயிட்டாரு. இனிமே நான் அவர் முகத்துல எப்படி முழிப்பேன்? அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் வேணாண்டி. எப்போ என்கிட்ட சொல்லாம மறைச்சு இப்படி ஒரு காரியம் பண்ணீங்களோ அப்பவே நான் செத்துட்டேன். ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க பாருங்க, இவங்க பண்ணது தப்புதான். இது அருண் கூட என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆனா எப்படி இவங்க 2 பேருக்கு தானே கல்யாணம் நடக்க போகுது. முதல்ல இப்ப கல்யாணத்தை முடிச்சிருவோம். அத அவங்களே பண்ணிக்கிட்டாங்களே. உங்க பையன் பண்ணது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? வீட்டுக்கு தெரியாம இப்படி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிருக்காரு. தப்புதாம்மா. எங்க பிரிச்சிருவோமோங்கிற பயத்துல தான் அப்படி பண்ணிருக்காங்க. நடந்ததை இனிமே மாத்த முடியாது. சமந்தி, அவங்க சொல்றது சரிதாம்மா. முதல் ஊரறிய இந்த கல்யாணத்தை முடிச்சிருவோம். மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா? இல்லண்ண, இந்த கல்யாணம் இப்ப நடக்கணும்னா அதுக்கு மாப்பிள்ள வரணும். அவர் இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. நான் சொல்றது நீ பேசாதடி. ஒரு நல்ல மனுஷ மனச நோகடிச்சிருக்கீங்க. நம்ம குடும்பத்துக்கு அவரோட முடிவுதான் முக்கியம். அவர் இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது. அப்படி மீறி உங்களுக்கு வேணும்னா நீங்க நடத்திக்கோங்க. நானும் இங்க இருக்க மாட்டேன். எனக்கு மா